புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆனந்தா நகருக்கு 2023-24 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 14,96,670 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்கும் பணிக்காக பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் காமராஜ் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை வளர்ச்சி நிதியின் கீழ் நல்லவாடு கிராமத்தில் ரூபாய் 11.64 லட்சம் மதிப்பீட்டில் யூ-வடிவ வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கும், மணவெளி பகுதி விக்டோரியா நகரில் உள்ள வாய்க்கால் மீது ரூபாய் 4 லட்சம் மதிப்பீட்டில் கல்வெட்டுக்கள் அமைப்பதற்கும் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சிகளில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, சுரேஷ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாவட்ட தலைவர் சுகுமார், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், நல்லவாடு கிராம அங்காளம்மன் கோவில் பஞ்சாயத்தார், நல்லவாடு வடக்கு பஞ்சாயத்தார், நல்லவாடு தெற்கு பஞ்சாயத்தார் மற்றும் மணவெளி பகுதி முக்கிய பிரமுகர்கள், NSK செழியன், கலைவாணன், தனுசு மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் புதுச்சேரி முதல்வர் கோப்பைக்கான 17வது மாநில அளவிலான கேரம் போட்டிகள் கடந்த 31ஆம் தேதி தொடங்கியது. புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு SSP கலைவாணன், விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி செயற்குழு உறுப்பினர் கராத்தே வளவன், தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தனர். போட்டிகளில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 3 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கேரம் அகாடமி சேர்மன் தண்டபாணி, துணை சேர்மன் கோகுல்ராஜன், தலைவர் நடராஜன், செயலாளர் சந்தோஷ், இணை செயலாளர் முனியன், தீபம் டிவி இயக்குனர் கந்தன் நாராயணசாமி, சினிமா துறையை சேர்ந்த குமரன் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் பேரறிஞருமான அண்ணாவின் 56வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. நினைவு தினத்தை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக புதுச்சேரி மேற்கு மாநிலம் சார்பில் மாநில செயலாளர் சேகர் தலைமையில் சுதேசி மில் அருகில் இருந்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் அமைதியாக ஊர்வலம் வந்து புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மேற்கு மாநில செயலாளர் சேகர் தலைமையில் அவைத் தலைவர் ரகுபதி முன்னிலையில் நிர்வாகிகள், இணை செயலாளர்கள் காமாட்சி, லாவண்யா, மாநில பொருளாளர் கணேசன், துணை செயலாளர் கலைவாணி, துணை செயலாளர் முனியன், மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், MGR மன்ற செயலாளர் சீதாராமன், சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், தொழிற்சங்க செயலாளர் இளையராஜா, ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன், வர்த்தக அணி செயலாளர் தனவேலு, தொகுதி செயலாளர் உழவர்கரை கலியமூர்த்தி, மண்ணாடிப்பட்டு கண்ணதாசன், அரியாங்குப்பம் முருகன், மகளிர் அணி குணா, சுப்புலட்சுமி, தொகுதி அவைத் தலைவர்கள் கலந்து கொண்டனர்.
பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 56வது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை கழகத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தலைமை கழகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புசி வீதி வழியாக பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில முன்னாள் கவுன்சிலர் கணேசன், மாநில துணை செயலாளர்கள் BL கணேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆளும் NR பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை கண்டித்தும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி தலைமையில் திருபுவனை தொகுதி செயலாளர் ஈழவளவன் தலைமையில் திருபுவனை மேம்பாலம் அருகில் சர்வீஸ் சாலை அமைத்திட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொருளன், திமுக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, விடுதலை சிறுத்தை கட்சியின் தமிழ்நாடு பொதுச் செயலாளர் தலையாரி, பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மை செயலாளர் தொண்டரணி வளவன், அமைப்பு செயலாளர் அமுதவன், மாநில பொருளாளர் தமிழ்மாறன், தலைமை நிலைய செயலாளர் செல்வநந்தன், மாநில செயலாளர் தேர்தல் பணிக்குழு அரிமா தமிழன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு, திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி, திமுக தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன், அன்புமணி, வடிவேலு, ஆதவன், கார்முகில், எழில்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கலாம் விதைகளின் விருச்சகம் சமூக இயக்கம் நடத்திய மன்றல் வாழ்வில் வெள்ளி விழாவாக சிறந்த அன்பின் இணையர் விருதுகள் மற்றும் மானுடம் போற்றும் மாமனிதர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா கலாம் விதைகளின் விருச்சகம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா ஏற்பாட்டில் புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முத்து மற்றும் அவரது துணைவியார் கிருஷ்ணவேணி முத்து ஆகியோர் தலைமை தாங்கினர். விழாவில் ஆக சிறந்த அன்பின் இணையர் விருதுகளை முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம், அவரது துணைவியார் பத்மாவதி மற்றும் காவல்துறை உதவி ஆய்வாளர் நடேசன், அவரது துணைவியார் நீலா, இராணுவ இளநிலை அதிகாரி ஜானகிராமன் மற்றும் அவரது துணைவியார் ஜோதிலட்சுமி, சுங்கம் மற்றும் கலால்துறை முன்னாள் ஆய்வாளர் கலைவரதன் மற்றும் அவரது துணைவியார் காஞ்சனா, மத்திய பாதுகாப்புத்துறை அதிகாரி அசோக்குமார் மற்றும் அவரது துணைவியார் ஹேமலதா, ஜூனியர் அதிகாரி செல்வமணி மற்றும் அவரது துணைவியார் வெண்ணிலா உள்ளிட்ட பலர் விருதுகளை பெற்றனர். தொடர்ந்து மானுடம் போற்றும் மாமனித விருதுகளை கலாம் சமூக இயக்கம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நிறுவனர் இளங்கோவன், புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்க நிறுவனர் சார்ஜன்ட் மோகன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கலாம் விதைகளின் விருச்சகம் சமூக இயக்குனர் நிறுவனர் ராஜா மற்றும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் ரேகா ஆகியோர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க தேசிய விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்தின் வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுதல், வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் அமைத்தல், புதிய வீட்டு குடிநீர் இணைப்புகள் வழங்குதல், புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல், சாலைகளை புனரமைத்தல், புதிய மோட்டார் பம்ப் செட்டுகள் மற்றும் ஜெனரேட்டர் பொருத்துதல் ஆகிய பணிகளுக்காக
ரூபாய் 19.22 கோடி அளவிற்கு பணியாணை வழங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் சுமார் 18,600 மக்கள் பயன்பெறும் இப்பணிக்கான பூமி பூஜை விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இவ்விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை வகித்தார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முனைவர் ஜெயேந்திரகுமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் ஸ்ரீதர், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப மற்றும் ஸ்ரீ ஜானகி சோகநாசன மகாவீர ஆஞ்சநேயர் ஆலய கும்பாபிஷேகம் கடந்த 31ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து கோபூஜை, முதல், 2ஆம், 3ஆம் கால பூஜைகள் நடைபெற்ற நிலையில் மகா கும்பாபிஷேக விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து ஐயப்பன் மற்றும் மகாவீர ஆஞ்சநேயருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் உள்ள வடிசாராய ஆலையில் பணிபுரிந்து வந்த 53 நிரந்தர ஊழியர்களை பணிநீக்கம் செய்த துறையினை கண்டித்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் வில்லியனூர் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட 53 ஊழியர்களுக்கும் ஆதரவாக பல்வேறு கட்சிகளான காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்க பேரவை போன்ற கட்சியின் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு குரல் கொடுக்கும் விதமாக வடிசாராய ஆலை நுழைவு வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து துறையின் நிர்வாக இயக்குநர் சத்தியமூர்த்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நேரடியாக சந்தித்து பேசினார். அப்பொழுது கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் முன்னிலையில் நிர்வாக இயக்குநர் பேச்சுவார்த்தைகள் நடத்தியதில் சமரசம் தீர்வாக துறையின் சேர்மன் மற்றும் துறையின் செயலரிடம் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களின் பிரச்சினைகளை எடுத்துரைத்து எந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் அதுவரையில் தற்போது ஜெம் நிறுவனத்தின் மூலமாக தற்காலிக ஊழியர்களை நியமிப்பது நிறுத்தி வைக்கப்படும் என நிர்வாக இயக்குநர் உறுதியளித்ததன் பேரில் போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டது. அறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மாநில அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி குயவர்பாளையம் லெலன் வீதியில் அமைந்துள்ள மாநில கழக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாநில கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், தொண்டர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் அவைத்தலைவர் வ. செல்வராசு முன்னிலையில் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கடலூர் மாவட்ட செயலாளர் ராமலிங்கம், முன்னாள் பொறுப்பாளர் கப்ரியேல், மொழிப்போர் தியாகி பாவடைசாமி, புதுச்சேரி மாநில பொருளாளர் சந்தோஷ்குமார், துணை செயலாளர்கள் கலைவாணன், ராமசேகர், மூர்த்தி, எலிசபெத், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவையின் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு பேரவைத் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் செயலாளர் ரத்னகுமார், பொருளாளர் ரங்கநாதன், இணை செயலாளர் சாம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராம் மற்றும் பொறுப்பாளர்கள் சுத்திகேணி பாஸ்கர், பரமேஸ்வரி, பரணிதேவி, ரமேஷ், ராஜசேகர், பூக்கடை ராஜா, கண்ணையன், சிவகுமார், புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
இந்திராநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்திரையர்பாளையம் கல்கிகோவில் அருகில் கிரிக்கெட் கிராக்கர்ஸ் ஏற்பாட்டில் சூப்பர் 6 கிரிக்கெட் போட்டி கடந்த 2 வார காலமாக நடைபெற்று வந்தது. 6 பிளேயர் கொண்ட இப்போட்டியில் மொத்தம் 40 அணிகள் கலந்து கொண்டன. இதில் சென்னை, சிதம்பரம் மற்றும் பன்ருட்டி ஆகிய அணிகளும் கலந்து கொண்டனர். இப்போட்டி கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தொடங்கியது. இறுதிப் போட்டியில் இந்திராநகர் தொகுதியின் கிரிக்கெட் கிராக்கர்ஸ் A டீம் முதல் பரிசையும், B டீம் 2ஆம் பரிசையும், பன்ருட்டி KCC அணி 3ஆம் பரிசையும், தர்மாபுரி வீரா பிரதர்ஸ் 4ஆம் பரிசையும் வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு முதல்வர் ரங்கசாமி கோப்பையை வழங்கி பாராட்டினார். அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் முருகன் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் SS அழகு, வீரா, ரமணி, தணிகவேல், ஏழுமலை, ரகு, புண்ணியக்கோடி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகையினை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முத்திரையர்பாளையத்தை சேர்ந்த சகாதேவன், தருமபுரி சேர்ந்த ராமு மற்றும் ராஜ் மற்றும் கிரிக்கெட் கிராக்கர்ஸ் அணி வீரர்கள் செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் சித்தி விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர் பெருமானுக்கு திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தேவானை சுப்பிரமணியர் மணக்கோலத்தில் எழுந்தருளினர். அப்போது சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்கப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க சுப்பிரமணிய பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை காட்டேரிக்குப்பம் ஊர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் புதுச்சேரி கடலூர் சாலை காட்டுக்குப்பம் முதல் கன்னியகோவில் பெட்ரோல் பங்க் வரை 3,37,00,000 ரூபாய் செலவில் வடிவ வடிகால் அமைக்க திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணி ஆணை பெற்று அந்த பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையேற்று அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஆறுமுகம், இளநிலை பொறியாளர் ரமேஷ்குமார், திமுக மற்றும் கூட்டணி கட்சி தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.